இப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செய்யணும் இல்லைங்களா? சோறை வடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சுடுசோறு. யாருக்காவது சோறு வடிச்சோன்னா பழைய சோறு கிடைச்சிருக்கா? கிடைக்காதுல்ல. சுடுசோறு இருந்து பழசாச்சுன்னா தானே பழைய சோறு. பழசுன்னா என்னன்னா, ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு காலத்தால பழசாச்சுன்னா அது பழையது அப்படின்னு அர்த்தம். ஆனா பாருங்க, சமஸ்கிருதத்துல புராணம் எழுதுறப்போ அது எழுதின உடனே அதுக்கு புராணம்னு பேர் வச்சிருவாங்க. எழுதுறப்பே இதுக்கு பேர் பழையது அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ புராணம் எதுக்கு எழுதுவாங்கன்னா, ஒரு ஒரு தேடலுக்கான ஒரு பதிலை கொடுக்குறப்போ அது பழமையான பதில், இதை ஏத்துக்க அப்படின்றதுக்காக கொடுக்கப்படக்கூடியதுக்கு பேர் புராணம் அப்படின்னு பேர். இப்படியாக மக்களுக்கு வந்து ஒரு உண்மை தெரியாம மறைக்கிறதுக்காக புராணங்கள் எழுதப்படும். இதிகாசம் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போ உதாரணம், நம்ம இங்கர் சாலை இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு வந்த இடத்துல ஒரு சம்பவம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கர் சாலையும் தெரியும், சம்பவத்தையும் தெரியும், அது எப்படி நடந்தது அப்படின்னு தெரியாது. அப்போ என்னன்னா, ஆளுக்கு ஒரு வருஷம் சொல்லுவாங்க. அவர் போயிட்டே இருந்தாரா, எட்டி விட்டாது பாருங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? இன்னொருத்தர் சொல்லுவாருங்க, ஏங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவர் கும்ஃபுல பிளாக் பெல்ட்டுங்க, இது கராத்தேல் தான்டா கொடுப்பாங்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்னு தெரியாம இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நிகழ்வு இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு பேர் தான் இதிகாசம். உங்களுக்கு வேறுபாடு புரியுது இல்லைங்களா? இந்த மகாபாரதம் ராமாயணம்ங்கிற 2 கதைகள் இருக்குல்ல, அந்த 2 கதைகளும் வந்துட்டு ஒரு காலத்தில் நடந்தது, மக்கள் அனைவருக்கும் தெரிந்த சம்பவமாக அது இருந்தது. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் இந்த சம்பவம் இப்படிதான் நடந்ததுன்னு எழுதுறாங்க. நான் சொல்றேன் பாரு, உனக்கு எப்படி நடந்துச்சுன்னு எழுதுறாங்க இல்லைங்களா? அதனாலதான் அதற்கு பெயர் இதிகாசம் அப்படின்னு பேர். இப்போ புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா, புராணத்தை எழுதுறவங்க முழு கற்பனையோட எழுதிட முடியும், கொஞ்சம் கூட உண்மை இல்லாம. ஆனா இதிகாசத்தை அப்படி எழுத முடியாது. ஏன்னா உங்களுக்கு கதை தெரியும். நீங்க திடீர்னு போயிட்டு ராமர் இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு சீதையை கடத்தினாருன்னு சொன்னா என்ன ஆகும்? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ அந்த கதையை நம்ம மாற்ற முடியாது. அந்த கதையில் இருக்கக்கூடிய சில கதாபாத்திரங்களை மாற்றலாம், சில சம்பவங்களை மாற்றலாம், நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் எழுதலாம். ஒரு உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமாயணத்துல மிகச்சிறந்த கதாபாத்திரம் யாருன்னு நினைக்கிறீங்க? என்னடா கேள்வி இது, ராமாயணம்னாலே ராமர் தானே சிறந்த கதாபாத்திரம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? எதுவும் கிடையாது. பரதன். பரதன்னா கம்பர் எழுதின ராமாயணத்திலேயே மிகச்சிறந்த கதாபாத்திரம். இப்போ வந்துட்டு ஒரு நபரை புகழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2 நபர் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்களும் நம்ம ஒப்பிடணும். இப்போ வந்துட்டு சிவாஜி கணேசனை புகழ்னா அவர் வந்து 2 எம்ஜிஆருக்கு சமங்க அப்படி நடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதே எம்ஜிஆர் புகழ்னா அவர் 4 சிவாஜிக்கு சமமா ஸ்டைலா இருப்பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுல ராமாயணத்துல இந்த எண்ணிக்கையை வைத்து புகழப்படக்கூடியவன் வந்து பரதன். ராமனை பெற்ற அம்மா வந்து பரதனை பார்த்து சொல்றாங்க, எண்ணில் கோடி ராமர்கள் வரினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ அப்படின்னு கேட்குறாங்க. கோடிக்கணக்கான ராமன் கூட வரலாம் அந்த மண்ணில், ஆனா பரதனே உனக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பும் அருளும் இருக்குல்ல, அதுக்கு 1 கோடி ராமன் வந்தாலும் ஈடாகாது என்று சொன்னது ராமனை பெற்ற தாய். கம்பர் எழுதுற இல்லைங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ராமர் வந்து ஆட்சிக்கு வந்த வரைக்கும் பேசுவோம், ராமர் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு நம்ம பேச மாட்டோம். கொஞ்சம் பேர் வந்து ராமர் ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லி தான் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க. ராமர் எப்படி ஆட்சி பண்ணாருன்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நம்மளும் கேட்க மாட்டோம். ராமர் நல்லா ஆட்சி பண்ணியிருந்தா இந்தியாவுக்கு வந்துட்டு ராமர் கண்டம்னு பேர் வச்சிருக்கோம், ஏன் பரத கண்டம்னு பேர் வச்சாங்க இல்லைங்களா? இந்தியாவினுடைய வரலாறுல மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்த ஆட்சியாளருடைய பேர் பரதன். ரொம்ப சிறப்பாக அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக கம்பருக்கு தெரியுதுல, பிற்காலத்தில் வந்த கம்பருக்கு என்ன சொல்றாருன்னா, ராமரை விட சிறந்தவன், ராமரை விட பல மடங்கு சிறந்தவன் பரதன் அப்படின்னு சொல்றாரு. குகனும் சொல்றப்ப சொன்னாங்கன்னா, 1000 ராமர் இருந்தாலும் உனக்கு இணை ஆகாது அப்படின்றான் குகன் பரதனை பார்த்து. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, சிறந்த கதாபாத்திரம் பரதன் எடுத்துக்கிறோம். நான் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ராமாயணம் மகா அன்னவேஷனம்னு பேர் கர்நாடக ராமாயணத்துக்கு. அதுல நான் பணியாற்றியிருக்கேன். அந்த கர்நாடக ராமாயணத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கதாபாத்திரம் வந்து லட்சுமணன். இலக்குவன்னா எல்லாமே பண்ணுவாரு. சில படங்கள்லாம் எடுப்பாங்க, ஒரு கதாநாயகன் பெரிய ஆள் ஒருத்தர் வயசானவராக போட்டுட்டு ஒரு சின்ன பையன் தான் எல்லா வேலையும் பாக்குறான்ற மாதிரி படம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு கர்நாடக ராமாயணம் பாக்குறப்போ. எல்லா வேலையும் லட்சுமணன் தான் பண்ணுவாரு. ராமர் வந்து அதை பண்ணியா இதை பண்ணியான்னு கேட்பார். இது கன்னடம். இதே தாய்லாந்துல இருக்க ராமாயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதுல மிக முக்கியமான கதாபாத்திரம் வந்துட்டு அனுமன். தாய்லாந்துல அனுமனுக்கு அவ்வளவு கோவில் இருக்கு, அவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்களாக மாறினாலும் அவங்க அனுமனையும் கருடனையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தாய்லாந்தினுடைய நாணயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருடனுடைய சின்னம் தான் இருக்கும். என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த கதைக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்றாங்க அவங்க. அது ஒரு வகையில நியாயமானதும் கூட. இப்படி ஒவ்வொரு ராமாயணமும் ஒரு கதாபாத்திரத்தை வந்து முதன்மையா எடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி எழுதப்படுது. இதை நம்ம பார்க்குறப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதலாவது செய்தி என்னன்னா, கம்பர் வந்து வால்மீகியை பார்த்தெல்லாம் ராமாயணம் எழுதல. வால்மீகி வருவதற்கு முன்பாகவே இந்தியாவில் நிறைய ராமாயணங்கள் இருந்தன. முதல்ல இந்த ராமாயணம்ங்கிற கதையை ஒரு மதத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்த மதம் வந்து பௌத்த மதம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தசரத ஜாதகான்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க. தசரதனோட கதையை பாருங்க அப்படின்ட்டு புத்த மத ரீதியில அவங்க எழுதுறாங்க. பின்னாடி ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம மதமா பயன்படுத்தலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ராமாயணம்ன்ற இந்த கதையை வந்து எழுதுறாங்க. அது அப்படிதான் வால்மீகி ராமாயணம்ங்கிறது வருது.
ஆனால் இந்த உண்மையான ராமாயணம்னு ஒன்று இருக்கும்ல, எங்க கிட்ட அந்த கதையில கொஞ்சம் இருக்கும், உங்ககிட்ட கொஞ்சம் கதையில கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா? அந்த உண்மையான ராமாயணம் என்பது எப்பொழுதோ நடந்த ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எதுக்கு தமிழர்களுக்கு ராமாயணம் முக்கியமானது? நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ராமாயணம்ன்றது ஏதோ ஒரு கதை. ராமர் அயோத்தியில அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தவர். அவரோட கதை எதுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில் நமக்கு 12வது நூற்றாண்டு வரைக்கும் பெருசா தெரியாது. 12வது நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு சங்க இலக்கியத்திலே ராமரோட பத்தின கதையை பத்தின குறிப்புகள்லாம் இருக்கு. ஆனா நமக்கும் அந்த கதைக்குமான தொடர்பு என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இங்க இருந்த ராமாயணங்கள் அவ்வளவு பிரபலமா இல்லை. அப்படி இருக்கிறப்போ கம்பர் பார்த்துட்டு ஒரு விஷயம் கவனிக்கிறாரு. வடக்குல இருக்கக்கூடிய எல்லா ராமாயணத்திலையும் இலங்கை என்பது இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவை குறிக்கல. அந்த படைகள் பாத்தீங்கன்னா ஒரிசாவை தாண்டியே கீழே வரல. அவங்க ஒரிசாவுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதியை தான் இலங்கைன்னு குறிக்கிறாங்க. சமஸ்கிருதத்துல லங்கானா தீவுன்னு அர்த்தம். அது நாட்டோட பேரே கிடையாது. ஸ்ரீலங்கானா திரு தீவு. இப்போ ஊர் பேர் சொல்லுவாங்கல்ல, ஆரூர்ங்கிறது ஊர் பேரு, திருவாரூர்னு சொல்லுவாங்கல்ல, திரு சேர்த்து ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கம்பருக்கு என்னன்னா, இவ்வளவு புகழ்பெற்ற கதையில பெரும்பகுதி தென்னிந்தியாவில் நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. ஆனா இது தமிழ்நாட்டில் தான் நடந்தது, இந்த இலங்கைக்கு தான் போனாங்க அப்படின்னு வடக்குல யாருக்கும் தெரியல. அந்த காலகட்டத்துல இலங்கையில அவ்வளவு பழமையான ஒரு ஆட்சி இருந்ததுன்றத மக்களுக்கு சொல்லணுங்கிற நோக்கத்தோட கம்பர் எழுதிய மிக முக்கியமான வரலாற்று ஆவணம் தான் கம்பராமாயணம். கம்பராமாயணம் என்ற ஒரு நூல் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தமிழர்கள் நாங்கள் ராவணனின் வாரிசுகள் என்று சொல்லவே முடியாது. இதுதான் உண்மை. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பரை பிடிச்சி திட்டுவாங்க, பக்தி நூல் எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு. கம்பர் வரலாற்று நூலே எழுதட்டுங்க. வரலாற்று நூல் எழுதுறாருன்னா இன்னைக்கு நமக்கு கிடைக்குமா? எவ்வளவு பேர் எழுதியிருப்பாங்கல்ல. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நமக்கு சங்க இலக்கியங்கள்லாம் கிடைச்சது இல்ல. சங்க இலக்கியங்கள் நமக்கு அதோட மூல நூலா கிடைச்சிச்சா அல்லது உரை நூலா கிடைச்சிச்சா? உரை நூல் தான் கிடைச்சிச்சு. அப்போ மூல நூல் தானே பொதுவா நிறைய கிடைக்கணும். ஏன் உரை நூல் கிடைச்சதுன்னா, மூல நூலா இவங்களாம் அழிக்கிறாங்க. அழிக்கிறப்போ மூல நூல் ஏற்கனவே படிச்சவன் இருப்பான்ல, அவன் அதை மறக்க மாட்டேன்றான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, மூளைக்குள்ளேயே இருக்கட்டும் அதை கடத்து, அதுக்கு நான் தப்பா உரை எழுதுறேன்ட்டு உரை நூல்கள்லாம் வருது. இப்போ மத சார்பே இல்லாத திருக்குறளுக்கு பரிமேல இருக்கிற மத சார்போட ஒரு உரை எழுதியிருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி உரை எழுதப்படுது. அந்த உரைகள்ல இருந்துதான் நமக்கு மூலம் கிடைத்தது. மூல நூல்கள் நமக்கு நேரடியாக கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? நமக்கு கிடைத்தது எல்லாமே இதிகாசம் தான். சங்க இலக்கியமே நமக்கு இதிகாசமாகத்தான் கிடைத்தது. அதில் இருந்துதான் நம்ம மூலத்தை எடுத்தோம். அப்போ ராமாயணத்திலேயே நம்ம அப்படி என்ன பண்ணிருக்கணும்னா, கம்பர் காட்டிய வழியில நின்று உண்மையான ராமருடைய கதைங்கிறது எப்படி நடந்தது, எங்க நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு இந்த ராமாயணத்தினுடைய கதை நமக்கு சொந்தமா இருந்திருக்கும். இன்னைக்கு ராமாயணத்தை கையில் எடுத்து யார் யாரோ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த வேலைகளை எல்லாம் நாம தடுத்து இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு பகுத்தறிவு முத்தி போய் இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டோம். நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான ஒரு வாதத்தை முன் வைப்பாங்க. ராமாயண கற்பனை, ராமர் கற்பனை, ஆனா ராவணன் மட்டும் உண்மைமானுங்க. நடந்த கதை இல்லை, அதுல ஒரு கதாபாத்திரம் இல்லை, ரெண்டாவது கதாபாத்திரம் மட்டும் எப்படிங்க இருக்கும்? யாராவது கேள்வி கேட்டிருக்கோமா? அப்ப நடந்தது அனைத்துமே உண்மை. அதனால அது எப்படி நடந்தது, யாருடைய ஒரு பார்வையிலேருந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறதா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. இதுல ராமாயணம் மூத்ததா மகாபாரதம் மூத்ததாங்க? நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்றேன், அதை வச்சு நீங்க ரெண்டுல எது மூத்ததுன்னு யோசிச்சுக்கோங்க. மகாபாரதத்துல இருக்கிறதுலே வலிமையான ஒரு கதாபாத்திரம் பீமன். எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த பீமன் ஒரு தடவை நடந்து போறப்போ ஏதோ ஒரு வேர் மாதிரி ஒண்ணு கிடக்குது, தாண்டி போகலாம். ஆனா பீமன் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அது தூக்கி அந்தாண்ட போட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் முழு பழத்தை காட்டி தூக்க முயற்சி பண்றாரு. தூக்கவே முடியல. அப்புறம் அது என்ன வேர்னு போய் பார்த்தா அது வேர் கிடையாது, ஒரு குரங்கு படுத்து தூங்கிட்டு இருக்கு. அந்த குரங்கோட வால். அந்த குரங்கோ சொல்லுது, என் வாலையே தூக்க முடியல, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்கிறப்போ பீமனுடைய அகன்றை அப்படியே அகன்று போனது அப்படின்னு மகாபாரதத்துல பதிவு பண்றாங்க. அந்த குரங்கு அனுமன். அப்போ ராமாயணத்துல இளவயது ஆளாக இருந்த அனுமன் மகாபாரதத்துல வயதான குரங்காக குறிப்பிடப்படுகிறார். ஒன்றாவது செய்தி. அதுக்கு அடுத்தது, மகாபாரதத்துல ஒவ்வொருவரும் தேர்ல தானே போய் சண்டை போட்டாங்க. அதுல ஒவ்வொரு தேருக்கும் ஒரு கொடி இருக்கும். அதுல அர்ஜுனனோட தேர்ல இருந்த கொடி அனுமன் படம் போட்ட கொடி. ஏன்னா அனுமன் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு வீரராக இருக்கிறாருங்கிறதுனால தனது தேரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அனுமனை தனது தேரில் கொடியாக பயன்படுத்தினார் அப்படிங்கிறது மகாபாரதம் 2வது குறிப்பு. 3வது, ராமாயணத்துல சீதைக்கு சுயம்பரம் நடக்கிறப்போ பரசுராமர் வருவார். அந்த காட்சியில அவர் வருவார். அதாவது இளைஞராக சுயம்பரத்துக்கு வரக்கூடிய ஆளாக வருவார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதே பரசுராமர் மகாபாரதத்துல மிக மூத்தவர்கள் பாத்தீங்கன்னா பீஷ்மரும் துரோணரும் இல்லைங்களா? அந்த 2 பேருக்கும் குருவா வர்றார். இதுல இளைஞராக இருந்த அவரு இதுல 2 பேருக்கும் வயது மூத்த ஒரு குருவாக வர்றாரு. எல்லாத்துக்கும் மேல ராமாயணத்தோட முடிவுல தான் விபீஷணன் இலங்கையினுடைய அரசராக முடிசூட்டப்படுகிறார். ஆனா மகாபாரதத்துல தருமர் ஒரு பெரிய யாகம் வளர்க்கிறாரு, எல்லா பெரிய அரசர்களையும் கூப்பிடுறாரு. அப்ப இலங்கையினுடைய அரசராக வந்தவர் இந்த விபீஷணன். அப்ப இது போன்று இருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் எடுத்து பாக்குறப்போ கால வரிசைப்படி பாத்தீங்கன்னா முதல்ல நடந்த கதை ராமாயணம், 2வதாக நடந்த கதை மகாபாரதம்.
இதுல மகாபாரதம் எப்ப நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமீபத்திய தரவு நான் என்னுடைய நூல்லையும் குறிப்பிட்டிருக்கேன். அந்த குருட்சேத்திர போர்லாம் நடந்து பாண்டவர்கள் ஆட்சிக்கு வந்த ஆண்டுங்கிறது கிமு 3101 ஆண்டு. அதற்கு அடுத்த கிமு 3102 ஆண்டு, இப்ப இருக்க சொல்லக்கூடிய மொழியில பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து இறந்து போறார். அதுக்கு பின்னாடி கலியாண்டுன்ற கணக்கு பிறக்குது. இது வரலாற்று ரீதியான தரவு. இது பல்வேறு நூல்களும் குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த மகாபாரதம்ங்கிற கதையே 3100 ஆண்டுகள் பழசுன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த கதை தான் ராமாயணம். இந்த கதை உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இந்த ராமாயண கதையில நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த வானர சேனைகள்லாம் வந்துட்டு இங்க வர்றாங்க இல்லைங்களா, தெற்குக்கு வர்றாங்க இல்லைங்களா, வர்றப்போ அவங்க வந்துட்டு மகேந்திர மலை அப்படிங்கிற ஒரு மலையை பாக்குறாங்க. அங்க ஒரு வேளை சீதை வந்து வைக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தாங்கன்ற குறிப்பு வந்துட்டு நமக்கு இருக்கு. இந்த மகேந்திர மலையினுடைய சிறப்பு என்னன்னா, அந்த இடத்துல மயன் அப்படிங்கிற ஒரு நபர் குடியிருந்தார். இந்த மயன் யாருன்னா, மண்டோதரி இருக்காங்கல்ல, ராவனோட மனைவி, அவங்க அப்பா. மண்டோதரின்னா ஒண்ணும் கிடையாது, வயிற்றுக்கு வந்து உதிரம் அப்படின்னு பேரு, உதரம் அப்படின்னு பேரு. அவங்களுக்கு இடுப்பு ரொம்ப சின்னதா இருக்குமா, மந்த உதிரி, அவ்வளவுதான் மண்டோதரியினுடைய விளக்கம். ரொம்ப அழகான ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. அவங்கள வந்து ராவணன் திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்க வந்து இலங்கையில வைக்கப்படுறாங்க. அந்த இலங்கையினுடைய தீவையை கட்டி கொடுத்தவர் அப்படின்னு மயனை தான் சொல்லுவாங்க. அதனால இந்த அனுமர் நேரா போயிட்டு முதல்ல மண்டோதரியை பார்த்தோம்னா அவங்க தான் சீதைன்னு நினைச்சிடுறாரு. சீதை மாதிரியே அழகா இருக்கிறாங்க, சீதை மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க அப்படியே பார்க்கறவே வந்து அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அமைதியோட இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு சந்தேகம் வருது, சீதையை தூக்கிட்டுல வந்தாரு, அப்ப அரண்மனையில அவங்க சொகுசா இருக்காங்கன்னா ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு பயப்படுறாரு. அப்புறமா இவங்க சீதையா இருக்காது அப்படின்னு துணிகிறாரு அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. இப்படியாக மண்டோதரி வசித்த அந்த மாளிகைக்கு பெயர் மயன் மகள் உரை மாடம் என்று கம்பர் எழுதுகிறார். மயனோட பொண்ணு இருக்கக்கூடிய மாடம் அப்படின்னு எழுதுறாரு. இப்படியாக அந்த மாடத்தை கட்டி கொடுத்ததும் அவங்க அப்பா மயன் தான். இந்த மயன் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஒரு தீவுல தனி நபராக மாளிகை கட்டி வசிக்கிறார். அந்த தீவுக்கு தான் அந்த காலத்துல மகேந்திர மலை அப்படின்னு பேரு. இந்த மலையினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைவத்துல ஆகமங்கள் எங்கு எழுதப்பட்டதுன்னு சொல்றப்போ மகேந்திர மலையிலே ஆகமங்கள் அனைத்தும் எழுதப்பட்டன அப்படிங்கிறது சைவர்களோட நம்பிக்கை. நால்வர்கள் சொல்றாங்க சைவத்தினுடைய ஆகமங்கள் வந்து மகேந்திர மலையில தான் எழுதப்பட்டதுன்னு. இப்ப அந்த மகேந்திர மலை எங்க? ராமாயணம் நடந்த சில காலகட்டங்களில் அந்த மகேந்திர மலை கடலால் விழுங்கப்பட்டது. இப்ப கடலால் அது விழுங்கப்பட்ட பின்னாடி தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா, மகேந்திர மலையில அந்த மகேந்திரன் இருந்து எல்லாருக்கும் கல்வி கொடுத்தாரு இல்லைங்களா, ஒரு பெரிய ஒரு கட்டுமான பொறியியலாளர். அவர் தான் முதல்ல கால கணக்கு உருவாக்குறாரு. ஒரு பெரிய நபர் அவர். அப்ப அவரை வந்துட்டு அவர் தெற்குல இறந்து போனவர் அப்படின்ற பெயர்ல தெக்கன மூர்த்தி அப்படின்னு பேர் வச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கோயில்கள்லையும் அந்த மகேந்திர மலை தமிழ்நாட்டுக்கு எந்த திசையில இருந்ததோ அந்த திசையில நம்ம கோயில் கட்டி வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம். அந்த மயன்கிற நபரை எவ்வளவு பேருக்கு இது தெரியும்னு தெரியல. கோயிலுக்கு போனா தட்சணாமூர்த்திக்கு சந்நிதிக்கு போயிட்டு வரோம்னு போறமே தவிர அவர் யார், அவர் எதுக்காக அவருக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம் யாராவது யோசிச்சோமா? அவர் தான் முதல்ல நமக்கு இந்த எல்லாத்தையும் வடித்து கொடுக்கிறார். இந்த மலைப்பகுதி வந்துட்டு கடலுக்குள்ள போன பின்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த மயன் வழியில வந்தவங்க தமிழ்நாட்டில இருந்துட்டு வடக்குல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து போறாங்க. இப்போ இலங்கையில வந்து ஒரு பிரச்சனை வந்தப்போ தமிழர்கள் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தெற்குல ஒரு பிரச்சனை வர்றப்போ நிலம் வந்து கடலுக்குள்ள மூழ்றப்போ வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்டக்க இந்த மயன் இனத்தை சேர்ந்தவங்க போய் சேர்றாங்க. வடக்குல இருந்த தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் நாகர்கள் அப்படின்னு பெயர். இந்த நாகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் காட்டுல வசிக்கக்கூடிய மக்கள். அப்படி இருக்கிறப்போ அங்க திங்கள் வனம்னு ஒரு பெரிய காடு இருக்கு வட இந்தியால. பெரிய காடு, ரொம்ப நல்ல பகுதி. அந்த பகுதியை பிடிச்சி அங்க ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு அர்ஜுனன் முடிவு பண்றப்ப என்ன பண்றாருன்னா, அந்த இடத்து மேல ஒரு பெரிய போர் தொடுத்து அந்த இடத்தை எரிக்கிறார். அங்க இருந்த வனத்துக்கு பேர் காண்டவ வனம் அப்படின்னு பேரு. அந்த காண்டவ வனத்தை தனது வில்லால் எரித்ததுனாலதான் அர்ஜுனனுக்கு காண்டீவன் என்று பெயர், அவனது வில்லுக்கு காண்டீபம் என்று பெயர். மகாபாரதத்துல இருக்கு. இந்த திங்கள் வனத்தை எரிக்கிறப்போ அங்க ஒரே ஒரு நபர் வந்துட்டு அவங்களுக்கு உயிரோட கிடைக்கிறாங்க. கிடைச்ச அந்த நபர் வந்துட்டு கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, நீங்க மட்டும் என்ன உயிரோட விட்டுட்டீங்க, ஏதாவது உதவின்னா கேட்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அர்ஜுன சொல்றான், நீ எல்லாம் ஒரு ஆள், என்ன எனக்கு உதவி, எனக்கு உதவியே வேணாம் அப்போன்னு சொல்றப்போ கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இல்ல அவன் ஒரு மயன், அவன்கிட்ட உதவி வேணான்னு சொல்லாத, ஏதாவது ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன உதவி கேட்கலான்னா, நீ வந்து காட்டை அழிச்சு ஒரு நாட்டை உருவாக்கிட்ட சரி, அந்த நாட்டுக்கு மாளிகை எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. மாளிகை இல்ல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு அழகான மாளிகையை இங்க கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இலங்கையே கட்டிய மயன் வழியில் வந்தவருங்கிறதுனால அவர்கிட்ட ஒரு மாளிகை கட்ட சொல்றாங்க. உடனே அவர் ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டி வைக்கிறார். கட்டின உடனே அந்த மாளிகையோட திறப்பு விழாவுக்கு தான் இவங்க வந்துட்டு கௌரவர்களை கூப்பிடுறாங்க. கௌரவர்கள் உள்ள வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த மாளிகையினுடைய தரை சில இடங்கள் அப்படியே கருங்கல் மாதிரி இருக்கு. காலை வைக்கிறப்போ துரியோதனை கீழே விழுந்துடுறான். தண்ணிமா இருக்கு, சுத்திட்டு போறாங்க, பார்த்தா அது தரை. அப்போ மேல இருந்துட்டு துரியோதனன் இப்படி அவமானப்படுறதெல்லாம் பார்த்து திரௌபதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறப்பதான், நீ இவ்வளவு சிரிக்கிறல்ல, உன்னை அவையில வச்சு நான் அவமானப்படுத்துவேங்கிற ஒரு சபதத்தை துரியோதனன் மேற்கொள்கிறான். அதனால உருவானதுதான் மகாபாரதம். புலவர்கள் ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க,
ஒருத்தி சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்தால் அது மகாபாரதம், ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்திலே சிரிப்பை தொலைத்தால் அதுதான் ராமாயணம்னு சொல்லுவாங்க. இரண்டுக்குமான ஒற்றுமை. அப்ப இவ்வளவும் நடந்த கதை இருக்குல்ல, தெற்கில் நடந்த கதை, தெற்கோடு தொடர்புடைய கதை. தெற்கை சேர்ந்த மயன் என்பவர் தான் முதல்ல வடக்குல மாளிகை கட்டினார். வட இந்தியாவுடைய முதல் மாளிகைங்கிறது மயன் கட்டினதுதான். இப்படி இவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு தெற்குக்கும் வடக்குக்கும் நடுவுல இந்த மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் இருக்கு. தமிழர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? நம்ம சங்க இலக்கியங்களை வச்சு 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க வரலாறு பேச முடியும். 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க வரலாறு நம்ம பேசணும்னா நமக்கு அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது ராமாயணமும் மகாபாரதமும் மட்டும்தான். ஆனா இவங்க பேச்சு கேட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? கம்பராமாயணன்றது ஒண்ணும் இல்லைங்க, வால்மீகி எழுதினதை கம்பர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டார். ஜாக்கி சான் படத்தை டப்பிங்ல விட்டாங்கன்ற அளவுக்கு தான் நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஆனா கம்பராமாயணம் என்பது வால்மீகி ராமாயணத்துடைய மொழிபெயர்ப்பு கிடையாது. வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட செய்திகள்ல இருந்துட்டு முரண்பட்ட பல செய்திகளை வந்து கம்பர் குறிப்பிடுறார். ஏன்னா கம்பர் எழுதின காலகட்டமே வேற. வால்மீகி ராமாயணத்துல ராமர் என்பவர் அசைவம் சாப்பிடக்கூடியவர். 7 இடங்களை ராமர் சாப்பிட்டாருன்னு எழுதுறாரு வால்மீகி. எல்லாமே அசைவம் தான் சாப்பிடுறாரு. சீதை வந்துட்டு மானை பார்த்து சாப்பிட தான் ஆசைப்படுறாங்க. கதைப்படி சீதைக்கு வந்துட்டு மான் கறி நல்லா இருக்கும். இன்னமும் இலக்கியக்காரங்க சொல்லுவாங்க மான் கறி ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு. நான் சாப்பிட்டது இல்லை. மான்கறி மேல ஆசைப்படுறாங்க. அதற்காக மான் மேல அம்பு போட போனவர் தான் ராமர். கம்பர் இங்க எழுதுறப்போ அவருக்கு சிக்கல் வருது. ஏன்னா கம்பரோட ராமர் வந்து சைவம். ராமாயணம் முழுக்க, கம்பராமாயணம் முழுக்க என்ன கடவுளாயிட்டார் அதுக்கடியே ராமர். அப்ப என்ன பண்ணாருன்னா அவர் அசைவம் சாப்பிட்டாரு, மானை சாப்பிட்றதுக்காக துரத்தினாருன்னு எழுத முடியாது. அப்போ சைவத்துல தான் அவர் சாப்பிட்டாரு, அது பொன் மான், தங்கத்தால மான் வச்சு ராமர் பின்னாடி போனார். கம்பர் மாத்தி எழுதுறாரு. அது காலகட்டம்ங்கிறது கம்பருக்கு மாறி இருக்குது. இன்னும் நிறைய சவால்கள் இருக்கு. இருந்தாலும் கூட வால்மீகி ராமாயணம் மட்டும் ராமாயணம் இல்லை, தெற்குக்குன்னு ஒரு ராமாயணம் இருக்கு என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் கம்பர் தன்னுடைய ராமாவதாரம்ங்கிற நூலை எழுதுறார். இன்னைக்கு நம்ம அந்த நூலை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுல நான் ஏற்கனவே ஒரு இடத்துல இந்த வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமையை பற்றி சொன்னேன். ஆனா நிறைய பேருக்கு அது அங்க நான் முழுசா சொல்ல முடியாதனால புரியல. அதை மட்டும் சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வால்மீகி ராமாயணத்துல போர் நடந்தது வெறும் 15 நாள் தான். ஆனா கம்ப ராமாயணத்துல போர் நடந்தது 30 நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி ஒரே கதையை வந்து 2 பேரும் மாத்தி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நீங்க வால்மீகியுடைய ராமாயணத்துல இருக்கக்கூடிய தரவை சொல்றேன். ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு சீதையை பார்த்துட்டு அனுமன் திருப்பி வர்றார். இலங்கைக்கு போன அனுமன் இருக்காருல்ல, அவர் திருப்பி வரக்கூடிய நாள் வந்து வால்மீகி ராமாயணப்படி ஒரு பௌர்ணமி நாள். தேய்பிறை முதல் நாள் அன்னைக்கு கடற்கரைக்கு வந்துட்டு பெரிய படை வருது. இவங்களுடைய படையை ஒட்டுமொத்தமா கடற்கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தோடனே விபீஷணன் வந்து இங்க வர்றாரு. வந்து நான் வந்து ராவணனோட தம்பியும் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்குது. ஒரு நாள்ல யாரும் படையை கொண்டு வந்து குவிக்க முடியாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வால்மீகியுடைய கதைப்படி ஒரு நாள்ல அது நடக்குது. அதற்கு பிறகு ராமர் வந்து கேட்கிறாரு, நம்ம எப்படி இலங்கைக்கு போலான்றப்போ, நீங்க கடலரசனை போய் வேண்டி கரையை 2 பக்கமும் பழக்க சொல்லிடுங்க, நம்ம நடுவில் போய் நடந்து போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சரி, இவர் என்ன பண்றாருன்னா கடற்கரையில் உட்காந்து தவம் பண்றாரு. கடலரசனே நீங்க வழிவிடு அப்படின்ட்டு. 3 நாளாச்சு கடலரசன் வந்து வழிவிடவே இல்லை. அப்புறமா ராமர் என்ன பண்றாருன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு அம்பை எடுத்து கடலையே வத்த செய்வோம்னு சொல்லிட்டு கடலை பயமுறுத்துறாரு. கடல் வந்து நேரா வந்து கேட்குது, உங்களுக்காக நான் கடலை வத்த செஞ்சேன்னா அதுல இருக்க உயிரினங்கள்லாம் இறந்து போயிடும்ல, நான் அதற்கு பொறுப்பாக இருக்கிறேன், நீங்க வேணா பாலம் கட்டி மேலே போய்க்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அடுத்த 5 நாட்கள்ல பாலம் கட்டப்பட்டது. ஏற்கனவே 4 நாள் போயிட்டு இப்ப 5 நாள் போயிட்டு 9வது நாள்ல பாலம் கட்டி முடிக்கப்படுது. அன்னைக்கு தான் படை வந்து இலங்கைக்கு வந்து கடந்து போகுது. 10வது நாள் காலையில ராவணன் ஏத்து பாக்குறப்போ இலங்கையில படை இருக்கிறத பாக்குறாரு அப்படின்னு வால்மீகி எழுதுறாரு. 3 நாட்கள் அங்க போர் நடக்குது. 14வது நாள் போர்ல மேகநாதன்கிற இந்திரஜித் இறந்து போறாரு. 15வது நாள்ல ராவணன் இறந்து போறாரு. அன்னைக்கு அமாவாசை என்று சொல்கிறார் வால்மீகி. இது வால்மீகி ராமாயணம். கம்பர் என்ன சொல்றாருன்னா, அனுமன் வந்துட்டு இலங்கையிலேருந்து புறப்படக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு நிலா எப்படி எரிந்ததுன்னா இந்த பாடல்ல வந்த மாதிரி சுந்தரி முகம் போல பொழிந்தது அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அன்னைக்கு பௌர்ணமி, இதுலயும் பௌர்ணமி அதுலயும் பௌர்ணமி. வர்ற சீதை என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு 1 மாசத்துக்குள்ள வந்தா நான் உயிரோட இருப்பேன், என் தலைவன் மேல ஆணையா சொல்றேன், இல்லாட்டி நான் இறந்து போயிடுவேன்னு சொல்றாங்க. இன்னும் ஈண்டு 1 திங்கள் இருப்பல் யான் நின்னை நோக்கி பகிர்ந்தது நீதியோய் பின்னை ஆவி பிடிக்கலேன் அந்த மன்ன நாணை நீ இதனை மனக்கொள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்னோன்னா அவங்க கொடுத்த காலக்கெடுன்றது 1 மாசம். பௌர்ணமி இன்னைக்கு என்ன சொல்றாங்க, 1 மாசத்துக்குள்ள நீ வரலன்னா நான் இறந்து போயிடுவேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அனுமன் போய் சொன்னவாறு உடனே படைகள்லாம் குவிக்கிறாங்க. படைகள் வந்து எதிர்முனை கடற்கரைக்கான நாட்கள் வந்து மொத்தம் 12 நாள்னு எழுதுறாரு கம்பர். ஏன்னா ராவணனோட சேனை கூட போர் புரியணும். அவ்வளவு பெரிய படை எப்படி ஒரு நாள்ல வரும்? 12 நாள்களில் அந்த படை வந்தது என்று கம்பர் எழுதுகிறார். 12வது நாள் இரவுல வந்துட்டு வீடனை வந்து ராவணன்ட்டேருந்து வெளியேறார், நான் வந்து போய் சேர்ந்துறேன். ஆனா அவர் வந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, ராத்திரி திருட மாதிரி போய் சேர்ந்தா நல்லா இருக்குமா, பொழுது விடியட்டுன்னு காத்திருந்து 13வது நாள் பகல்ல வந்து சேர்றாரு அப்படின்னு எழுதுறாரு கம்பர்.
இப்போ வந்த பின்னாடி வருணனை நோக்கி 7 நாட்கள் வந்து ராமர் தவம் செய்கிறாருன்னு எழுதுறாரு கம்பர். அங்கே வந்துட்டு அது 3 நாள், இங்கே 7 நாள் தவம் செய்யறப்போ மொத்தமா 21 நாள் கடந்திருக்கப்பதான் வருணன் வந்து சொல்றாரு நீங்க பாலம் கட்டிக்கலாம் அப்படின்னு. வெறும் 3 நாட்கள்ல அந்த பாலம் கட்டப்படுகிறது கம்பராமாயணப்படி. 24வது நாள்ல கட்டி முடிக்கப்பட்ட பாலத்தின் மேல படைகளும் ராமனும் கரையை கடக்கிறார்கள். 25வது நாள்ல ராவணன் வந்து சுவேத மலைங்கிற மலை மேல ஏறி பார்க்கறாரு, பெரிய படை தெரியுது. அப்ப அந்த படையில இருக்க சுக்ரீவன் என்ன பண்றான்னா, ஏன்னா குரங்கு இல்லைங்களா கதைப்படி, அவர் வந்து மேலே எழும்பி ராவனுடைய கிரீடத்தை தட்டி விடுறாரு. தட்டி விடுறா ராவன் ரொம்ப கோவப்படுறாரு ராவணன். அப்போ இந்த சுக்ரீவனோட அப்பா வந்து கதைப்படி பாத்தீங்கன்னா சூரியன். அவர் சூரியன் வந்து ஐயோ ராவணன் நம்ம மேல கோச்சு பாவனா நினைச்சு மறைஞ்சிட்டான், அப்படியாக அன்னைக்கு இரவு வந்தது என்று எழுதுகிறார் கம்பர். இதுக்கு பின்னாடி 26வது நாள்ல தான் போர் நடக்குது. எடுத்த உடனேயே ராமரும் ராவணனும் மோதி கொள்கிறார்கள். அன்னைக்குதான் வந்து ராவணன் தன்னுடைய ஆயுதங்கள்லாம் இழக்கிறான். இன்று போய் போருக்கு நாளை வாயின நல்கிறன் நாகிலன் கம்பிகள் வாழை தாவரு கோசல நாடுடைய வள்ளல்னு சொல்லக்கூடிய அந்த மாபெரும் ஒரு சம்பவம் வந்துட்டு அந்த 26வது நாள்ல நடக்குது. 27வது நாள்ல கும்பகர்ணன் வதை. அன்னைக்குதான் மேகநாதனும் கலைப்படுகிறார். 28ஆம் நாள்ல படைத்தலைவர்கள் எல்லாம் இறந்து போறாங்க. மேகநாதன் அஸ்திரம் தீர்ந்து போகுது. 29வது நாள்ல மேகநாதன் இறந்து போகிறார். 30வது நாள்ல மூலசேனை போர் முடிந்து ராவணன் கொல்லப்படுகிறார். அன்றைக்கு பௌர்ணமி. இது கம்பராமாயணம். நல்லா யோசிச்சு பாருங்க. சீதை என்ன சொல்றாங்கன்னா, 1 மாசத்துக்குள்ள நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிடலாம், நான் இறந்துருவேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே 15 நாள்ல கூட்டிட்டு போயிட்டா படம் நல்லா இருக்குமா? என்னங்க கடைசி ரயில் ஏறினா தானங்க கதாநாயகங்க இல்லைங்களா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா 30 நாள் கெடு கொடுக்குறாங்க. 30வது நாள் அன்னைக்குதான் அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. இப்படி கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ராமாயணம் என்பது ஒரு காலத்தில் நடந்ததாக இந்திய மக்களால் பரவலாக நம்பப்பட்ட ஒரு சம்பவம். அது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்ததுனால தான் நம்ம ராவணனின் பிள்ளைகள் இல்லைங்களா? அந்த சம்பவம் நடக்கலன்னு சொன்னா நம்ம யாரு? அப்போ அந்த காலகட்டத்தில் கிமு 3100ங்கிற காலகட்டத்தில் இந்த நாட்டு எல்லைக்குள்ள, அதாவது இந்திய நாட்டினுடைய எல்லைக்குள்ள ஆரியர்கள் வரவில்லை. அன்னைக்கு பிராகிருதம்னு ஒரு மொழி கிடையாது, சமஸ்கிருதம்னு ஒரு மொழி கிடையாது, சிங்களர்னு ஒரு இனம் கிடையாது, தெலுங்கர்னு ஒரு இனம் கிடையாது, கன்னடன்னு ஒரு இனம் கிடையாது, மலையாளின்னு ஒரு இனம் கிடையாது. அன்னைக்கு இது எல்லாமே இல்லாத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த இந்தியாவில் இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு இனமாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. அவர்கள் அனைவரும் தமிழர்களாகத்தான் இருந்திருக்க முடியும். அந்த காலகட்டத்தில் இந்தியாவே உலுக்கிய ஒரு மாபெரும் போர் நடந்தது. அந்த போரில் வெற்றி அடைந்தவன் ராமன், தோல்வி அடைந்தவன் ராவணன். இதான் இங்க நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை இன்னைக்கு நாம இவ்வளவு காலம் கடந்து பேசுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் கம்பன் என்ற ஒரே ஒரு ஒற்றை தமிழன் மட்டும்தான். இதான் உண்மை. நீ எவ்வளவு பேர் வந்து கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இது வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்பராமாயணம் வந்து மத நூல்னு சொல்லிட்டாங்க. நானும் சின்ன வயசுல எல்லாம் அப்படி நம்பியிருக்கேன். பின்னாடி போய் பார்த்தா சென்னை கம்மன் கழகம்னு ஒன்று, முதல்ல பெரிய கம்மன் கழகம் அதுதான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே. அந்த கம்மன் கழகத்தை யாரா தொடங்கினாங்கன்னு பார்த்தா மூமு இஸ்மாயிலுங்கிறவர் தொடங்கி வச்சார். சரி, அப்படி கம்மன் கழகத்துல வந்து ஒரு பட்டிமன்றம் நடந்தது. யார் தலைவர்னு பார்த்தா சாலமன் பாப்பையா அதுக்கு தலைவராக உட்காந்துருக்காரு. மூமு இஸ்மாயில், சாலமன் பாப்பையா, கம்பராமாயணம். எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு பின்னாடி தான் தெரியுது கம்பரை வந்து அந்த ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம அடைக்க முடியாது. கம்பராமாயணம் என்ற நூல் எழுதப்பட்ட பின்னாடி தான் சீரா புராணம் எழுதப்படுது. கம்பராமாயணத்தை கம்பர் எப்படி எழுதினாருன்னு பார்த்து, குலை குலை தெரியும் சிந்தன் குழுமலர் காவை நோக்கார், பொலிமலை அறிவு நோக்கார், புறத்தின நிழலை நோக்கார், செல்விகள் கவிகை கொள்ளில் சிறிதரும் மீந்தின் செங்காய் மலையன பொழிவு நோக்கார், மானையை நோக்கி சென்றார்னு சீரா புராணம் எழுதுறாங்க. அதே மாதிரி ரச்சன்ய யாத்திரிகம்னு ஒரு நூல் கிறிஸ்தவர்கள் வந்து கட்டாயம் படிக்க வேண்டிய நூல். அதுல இயேசுவோட தியாகத்தை எப்படி சொல்றாங்கன்னா, தன்னறிய திருமேனி சதை புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்தைந்தாய் இன்னதென அறிகிறார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல் அப்படின்னு எழுதுறாரு. அது எழுதின ஒரு பேர் கிருஷ்ண பிள்ளை. அவருக்கு தமிழ்நாட்டுல பேர் கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு பேர். கிறிஸ்தவ கம்பர், கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கம்பராமாயணம் என்பது ஒரு மத நூல் அப்படின்னு கருதி இருந்தாங்கன்னா, அதிலிருந்து இஸ்லாமியர்கள் ஒரு நூலையும் கிறிஸ்தவர்கள் ஒரு நூலையும் எழுதியிருக்க மாட்டார்கள். கம்பராமாயணம் என்பது தமிழினுடைய ஆகச்சிறந்த ஒரு இலக்கிய நூல். அந்த இலக்கிய நூல்ல தமிழர்களுடைய வரலாறும் கொஞ்சம் இருக்கின்றது. இப்ப நம்ம கண்ணதாசனை பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்ணதாசன் அவர்கள் வந்து ரொம்ப நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடல்களுக்கு வரி எங்கேருந்து எடுத்தாரு? ராமர் வந்து வந்துகிட்டு இருக்கிறாருங்க. வர்றப்ப பாத்தீங்கன்னா ராமர் ரொம்ப அழகா இருக்கிறப்போ கையை ஒருத்தன் பாக்குறான், கண்ணை எடுக்கவே முடியல, கையே பார்த்துட்டு இருக்கான். காலை ஒருத்தன் பாக்குறான், காலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தோலை ஒருத்தன் பாக்குறான், தோலையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா ராமர் யாருமே முழுசா பார்க்கலையாம். தோல் கண்டார் தோளே கண்டார், தொடு கடல் கமலம் மன்ன கால் கண்டார் காலே கண்டார், தடக்கை கண்டார் மக்தே, வாழ் கொண்ட கண்ணார் யாரோ வடிவனை முடியே கண்டார் அப்படின்றார். கண்ணுல எவனுக்கா கத்தி இருந்தாச்சா கட் பண்ணிட்டு அடுத்தது போய் பார்க்கலாம். எவனுக்கு கண்ணுல கத்தி இல்லை, அதனால ராமனை யாருமே பார்க்கல அப்படின்னு கம்பர் எழுதுறப்போ பின்னாடி இந்த கண்ணதாசன் என்ன எழுதுறாரு? தோல் கண்டார் தோளே கண்டார்னு எழுதுறாரு. இப்போ கம்பன் இல்லாட்டி எது கண்ணதாசன் இல்லைங்களா? அப்போ உயர்ந்த இலக்கியங்கள்லாம் எங்கேருந்து பிறக்குதுன்னா நம்முடைய இலக்கியங்கள்ல தான் பிறக்குது. நாளைக்கு யாராவது தமிழ்ல பாடல் எழுதினாலும்
கம்பனில் இருந்து மட்டும்தான் எழுத முடியும். அதான் கம்பன். அப்போ நம்முடைய மொழியினுடைய உயர்வு இருக்குல்ல, இன்னைக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவு எழுத்தாளர்கள் வந்துட்டாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியர் யாராவது படிக்காம இருக்கிறாங்களா? படிக்கிறாங்க. கொல்கத்தாவில் ஷேக்ஸ்பியர் பேர்ல ஒரு தெரு இருக்குது இந்தியாவில். ஆனால் தமிழர்கள் என்ன பண்றோம்னா, ஒரு இலக்கியம் அப்படின்னா அது பழசு, நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிடுறோம். எவ்வளவு பழையதாக இருந்தாலும் சரி, பழைய ஒயினுக்கு தான் மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போலதான் பழைய இலக்கியங்களும். இந்த இலக்கியங்களை வந்துட்டு நம்ம ஊன்றி படிக்கிறப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு இது இருக்குன்னா, இப்போ சில பேர் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க இன்னொருத்தனை சாப்பாடு கூட்டு வந்து சாப்பிட்டு பாரு இது நல்லா இருக்கும், இது சாப்பிட்டு பாரு இது நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்க பாத்துருக்கீங்கல்ல? சில பேருக்கு வந்துட்டு பாட்டு கேட்க பிடிக்கும். நீ உட்காரு, இப்போ பாரு, இப்போ ஒருத்தர் இன்டர்லூட் ஒன்று வரும் பாரு, ஒரு ஹை பிச்சில் ஒன்று நோட்ஸ் போடுவார், இப்போ ஒரு ஃப்ளூட் வாசிப்பான் பாரு செம்மையா இருக்கும் அப்படிம்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரிகிறதா உங்களுக்கும் சொல்லி அவங்க அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சியை உங்களையும் அனுபவிக்க முடிகிறதுல ஒரு மகிழ்ச்சி, மகிழ்வித்து மகிழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இலக்கியங்களை படிக்கிறப்பயும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு உட்காந்து 10 மணி நேரம் 13 மணி நேரம் வரைக்கும் படிச்சிருக்கேன். 13 மணி நேரம் கேட்பாங்க, எப்படி படிக்கிறீங்க, உங்களுக்கு தலைவலிக்காதா அப்படின்ட்டு. எனக்கு படிக்கலைன்னா தான் தலைவலிக்கும் இல்லைங்களா? ஏன்னா படிக்கிறதுல ஒரு பெரிய இன்பம் இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறையும் புத்தகத்தை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களை அவ்வளோ கொடூரமான புத்தகங்கள்லாம் படிக்க வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் பாடநூல்னு ஒன்று எழுதி வச்சிருக்கானுங்க, அவ்வளோ மோசமா இருக்குது. அது ஒரு பாடநூல்னா அதை படித்த உடனே அடுத்தது என்னன்னு தோணணும் இல்லைங்களா? ஒரு கதை எழுதுற மாதிரி எழுதணும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது மோசமாக இருக்குன்னா அதில் படங்கள்லாம் போட்டு நிரப்பி, மேற்கோள்லாம் போட்டு நிரப்பி, இவங்க விட்டா அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சிறைக்கான விலங்கு இருக்குல்ல, அதை கலர்லாம் வண்ணம் பூசினா குற்றவாளி அவனே மாட்டிப்பான்னு நம்புவாங்க போல இருக்கு. பாடநூல்கள் அவ்வளவு மோசமா இருக்கு. கவி அப்துல் ரஹ்மான் வந்து சொல்லியிருப்பார், புத்தகங்களே கவனமாக இருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடார்கள் அப்படின்னு எழுதியிருப்பார் இல்லைங்களா? அப்போ நம்ம எது நல்லா வாசிப்புன்னா இந்த மாதிரி இலக்கியங்களை படிக்க சொல்லுங்க. இப்போ புரியலன்னா கூட ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு நிகழ்வுல வந்து அந்த குழந்தைங்க வந்து யோசிக்கிறப்போ ஏதாவது ஒரு உயர்வான கருத்து எனக்கு வேணும், உயர்வான பெயர் வேணும், ரொம்ப அரிய சொல் எனக்கு வேணும், தமிழனுடைய அழகை நான் அனுபவிக்கணும்னு தோன்றப்போ அவர்கள் அந்த அனுபவத்தை பெறுவார்கள். அதற்கு மாறாக நாம் நமது அடுத்த தலைமுறையை வந்து தமிழினுடைய இன்பமே தெரியாத தலைமுறையாக உருவாக்கிட்டோம்னா அவங்க தமிழை விட்டுட்டு தூரமா ஓட்டம் பிடிக்கிறத நம்மளால தடுக்க முடியாது.